ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றப்போ அந்த பேசஞ்சர் டீடைல்ஸ் செலக்ட் பர்த் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன் வந்து எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சூட்டபிளான ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் இதில் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த அதே பர்த்டே வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் பர்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். பட் அப்படி தான் எனக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கிடையாது. ஸோ நான் ஒரு பர்த் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஐஆர்சிடிசி வந்து வேற ஒரு பர்த் வந்து எனக்கு அலர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத பற்றி அண்ட் முக்கியமா இந்த வீடியோல ஒரு 4 விஷயத்தை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்சிடிசி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அல்காரிதம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி எல்லாம் பண்றாங்க, எதை பேஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்றத பத்தியும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ்ல என்னென்ன சீட்லாம் இருக்கு அண்ட் ஒவ்வொரு சீட்டோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்றத பத்தியும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பத்தி எந்த பர்த் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம சொல்ல போறோம். அண்ட் லாஸ்டா ஃபைனல் பாயிண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சில டிப்ஸ் வந்து இருக்கு. இந்த டிப்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய ப்ரிஃபரன்ஸே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா புரிய வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் செலக்ட் பண்ண ப்ரிஃபர்ட் பர்த் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐஆர்சிடிஸோட சீட்டிங் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் சீட் அலோகேட் பண்ணுறது. மேனுவல் அல் பண்ணுறது கிடையாது. மேனுவலாக நான் போயிட்டு எனக்கு இந்த பர்த் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ஒரு ஸ்லீப்பர் கோச் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்லீப்பர் கோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 72 பேர்ட்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஒரு கோச்சில் 9 பேர் இருக்கும். ஒவ்வொரு பேர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 லோயர் பேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி 9 பேர்ல பார்த்தீங்கன்னா 18 லோயர் பேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ மொத்தமாகவே ஒரு கோச்சில் 18 பேர்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ நான் ஒரு 30 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ப்ரிஃபரன்ஸ் கேட்டு சீட் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 30 பேருக்கும் வந்து ஐஆர்சிடிசினால வந்து அந்த லோயர் பேர்ட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 30 பேர்ல சில ஃபேக்டர்ஸ் வந்து பேஸ் பண்ணி அவங்க அந்த 18 பேருக்கு வந்து லோயர் பேர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு ரிமைனிங் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பரோ இல்ல மிடில் பர்த்தோ இல்ல சைட் அப்பரோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட் வந்து அலோகேட் பண்ணும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டா ப்ரிஃபரன்ஸ். இப்போ நமக்கே தெரியும் நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ அந்த கோட்டாஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன், லேடிஸ், திவ்யாங்ஜன் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோட்டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் பர்த்ஸ் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஐஆர்சிடிசி கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சீனியர் சிட்டிசன் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 60+, மேலுக்கு வந்து 60+ இருக்கு, ஃபீமேலுக்கு வந்து 58+ இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பர்த்ஸ் தான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களால வந்து ஒரு லேடர் வந்து கிளைம் பண்ண முடியாது, மேலே வந்து ஏற முடியாது, ரொம்பவே சிரமப்படுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து லோயர் ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம சப்போஸ் அவங்க ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க லோயர் பர்த்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. அதே மாதிரி ஐஆர்சிடிசியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசனுக்கு வந்து லோயர் பர்த்ஸ் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ். இப்போ லேடிஸுமே பாத்தீங்கன்னா லோயர் பர்த்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் த சேம் அவங்களுக்கு வந்து ஈஸியா அந்த ரெஸ்ட் ரூம் அக்சஸ் இருக்கணும். அண்ட் அவங்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறது கொஞ்சம் கஷ்டமா சிரமப்படுவாங்க அப்படின்றதுக்காக லோயர் பர்த்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ லேடிஸே வந்து சம் சில்ட்ரன்ஸோட வராங்க அப்படின்னா அந்த சில்ட்ரன்ஸை வச்சுட்டு லோயர் பர்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்வீனியன்ட்டா வந்து ஃபீல் பண்ணி தூங்கிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மிடில் பர்த்தோ அப்பர் பர்த்தோ கிடைச்சதுன்னா நம்ம சில்ட்ரன்ஸ் வச்சுட்டு மேலே வந்து ஏற முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த லோயர் பர்த்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் தேர்டா வந்து பாத்தீங்கன்னா திவ்யாங்ஜன் வேற ஒன்றும் இல்லை, டிசபிலிட்டி. சப்போஸ் இப்போ டிசபிலிட்டி பர்சன்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா அவங்களால வந்து மேலே வந்து ஏற முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா லோயர் பர்த்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கோட்டாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து லோயர் பர்த்ஸ் வந்து ஐஆர்சிடிசி சைட்ல இருந்து இப்போ அடுத்தது ஏஜ் ஃபேக்டர்ஸ் வச்சு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இந்த லோயர் பர்த்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 60 இயர்ஸ் பிளஸ் இருக்க பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றாங்க. பட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஏஜை வச்சு கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து லோயர் பர்த்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரூப் புக்கிங். இப்போ ஒரு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப் புக்கிங்ஸ்ல வந்து பண்ணுவாங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவலுக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சீட்டிங் அலோகேஷன் வந்து தனித்தனியா வந்து போட முடியாது. பிகாஸ் அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சீட்டிங் அலாட்மெண்ட்ல இருந்தால் தான் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தனித்தனியா அவங்கள வந்து சீட் நம்பர் மாத்தி வந்து கொடுக்க முடியாது, வேற வேற கோச்சுக்கு போட முடியாது. அதனால ஐஆர்சிடிசி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குரூப் புக்கிங் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி, அதாவது அடுத்தடுத்த சீட்ஸ் வந்து சீட்டிங் அலாட்மெண்ட் வந்து அடுத்தடுத்த சீட்ல இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோயர் பர்த்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுண்டர் டிக்கெட், பிஆர்எஸ் கவுண்டர் டிக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம கவுண்டர்ல வந்து நமக்கு லோயர் பர்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீட் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி லோயர் பர்த்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எதனால இப்படி சொல்றேன்னா
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 30க்குள்ள தான் இருக்கும். அவங்க வந்து இப்போ பெர்த் வந்து சூஸ் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லோயர் பெர்த்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா ஃபீல் பண்ணாங்க. பிகாஸ் அடிக்கடி அவங்க ரெஸ்ட் ரூம் போணும் அப்படின்றப்போ, அவங்களுக்கு வந்து லோயர் பெர்த்ஸ் வந்து இருந்தா வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கன்வீனியன்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த பெர்த் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அது நம்ம ஏஜ் மட்டும் குடுக்கறதால பிகாஸ் அந்த பிரெக்னென்ட்டா இருக்க அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐஆர்சிடிசில வந்து கிடையாது. ஸோ, அதனால வந்து அவங்களுக்கு வந்து சீட்டிங் அலாட்மெண்ட் வந்து எப்படி வேணா போகலாம். அதனால இப்ப நம்ம கவுண்டர்ல வந்து இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த லோயர் பெர்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிரையாரிடைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸோ ஜென்ரலாவே சீட்டிங் அலோகேஷன் வந்து எப்படி வந்து ஃபில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மிடில் பெர்த், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பெர்த், அதுக்கப்புறம் சைடு அப்பர், லாஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட் லோயர் அண்ட் லோயர் பெர்த் வந்து ஃபில் ஆகும். ஸோ எதனால வந்து சைட் லோயரும் லாஸ்டா ஃபில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைட் லோயர் வந்து இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கவங்க வந்து ஆர்இசியில் வந்து போடுவாங்க. ஸோ ஆர்இசியில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் லோயர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பெர்த் ஷேர் பண்ணிக்கும். இந்த ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சைட் லோயர் வந்து அப்படியே வச்சிருந்து கடைசியாக தான் வந்து சைட் லோயர் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்ததாக கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பெர்த்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. லோயர் பெர்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் பீப்புளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் பெர்த்ஸ் வந்து ப்ரையாரிடைஸ் பண்ணி கொடுக்கணும் பார்த்தீங்களா. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து இந்த லோயர் பெர்த்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்டே வந்து அவங்க லோயர் பெர்த்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்டர் பேசஞ்சர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் பெர்த்ஸ் வந்து கொடுக்க முடியாது. அது அவங்களுக்கு ரொம்பவே வந்து இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். அதனால தான் இந்த ஐஆர்சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு கோச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்த்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா லோயர், மிடில், அப்பர் அப்படின்ற மாதிரியும், அண்ட் இன்னொரு பார்ட் ஆஃப் த ட்ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா சைட் அப்பர், சைட் லோயர் அப்படின்ற மாதிரியும் இந்த 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்த்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அதில் மோஸ்டா ப்ரிஃபர் பண்ற பெர்த்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் லோயர், அண்ட் மோஸ்டா ரெக்ரேட் பண்ற பெர்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் பெர்த். ஸோ இது எதனால சொல்றேன் அப்படின்றத பத்தி இந்த டீட்டெயிலா ஒவ்வொரு பெர்த்ஸை பத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதுல வந்து பார்ப்போம். அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்னன்னா லோயர் பெர்த். லோயர் பெர்த் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏஜ்டு பீப்புள், அப்புறம் இந்த லேடிஸ், அப்புறம் வந்து இந்த டிசபிலிட்டி பீப்புள், இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோயர் பெர்த்ஸ் வந்து ஒரு வரும். பிகாஸ் எதனால சொல்றேன்னா, அவங்களால வந்து இப்போ அப்பர் பெர்த் வந்து மேல வந்து லேடர்ல வந்து ஏறணும். அது வந்து இந்த லோயர் பெர்த்துக்கு வந்து அவசியம் இல்லை. அண்ட் ஈஸியா வந்து இந்த ரெஸ்ட் ரூம் அக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அண்ட் பக்கத்துலேயே வந்து ஜன்னல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த லோயர் பெர்த் கிட்டே வந்து இந்த சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பெனிஃபிட். அண்ட் இப்போ வந்து ஒரு உமன் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் கூட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லோயர் பெர்த் வந்து ரொம்பவே வந்து சிறந்ததா இருக்கும். பிகாஸ் இப்போ மிடில் அப்பரோ கிடைச்சதுன்னா அவங்க வந்து இந்த பசங்களை வச்சுட்டு வந்து மேல வந்து ஏற முடியாது. ஸோ இப்போ லோயர் பெர்த்ஸா இருந்துச்சுன்னா ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ டிஸ்அட்வான்டேஜ்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பொதுவாகவே இப்போ இந்தியன் ரயில்வேஸ்ல வந்து ஸ்லீப்பிங் டைம் வந்து 10 to 6 தான் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ 10 to 6 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் பெர்த் வந்து ஃபோல்ட் பண்ணி மேல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ 6 மணி காலையில ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே அந்த மிடில் பெர்த் எல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே வந்து உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அப்பர் பெர்த் அண்ட் மிடில் பெர்த்ல இருக்கவங்க வந்து கீழே அந்த லோயர் பெர்த்ல வந்து பாத்தீங்கன்னா உட்காருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அந்த சீட்டை வந்து ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ 6க்கு மேல தூங்கணும்னு நினைச்சா கூட நம்மளால வந்து படுத்து தூங்க முடியாது. பிகாஸ் அவங்க வந்து கீழே வந்து ஆக்குபை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நம்ம நிறைய நியூஸ்ல வந்து பார்த்திருப்போம். அந்த மிடில் பெர்த் வந்து ஃபோல்ட் பண்றப்போ பாத்தீங்கன்னா அந்த செயினை வந்து கரெக்டா லாக் பண்றோம். அப்படி லாக் பண்ணல அப்படின்ற பட்சத்துல அந்த மிடில் ஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லோயர் பெர்த்ல இருக்கவங்க மேல கீழே விழுந்துரும். ஸோ அதனால ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம வந்து அந்த மிடில் பெர்த் வந்து ஃபோல்ட் பண்றப்ப கரெக்டா லாக் ஆகிருக்கா அப்படின்றது வந்து கண்டிப்பா இன்சர்ட் பண்றது நம்மளோட வந்து கடமை. பிகாஸ் கீழே இருக்கவங்க வந்து நம்ம மேல வந்து விழுந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பலத்த காயம் வந்து இருக்கும். ஸோ நிறைய நியூஸ் வந்து நம்ம இது மாதிரி ரீசெண்டா பார்த்திருப்போம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜா வந்து நான் லோயர் பெர்த். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மிடில் பெர்த். மிடில் பெர்த்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபேமிலியா போறோம், ஃப்ரெண்ட்ஸா போறோம்னா எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. பிகாஸ் இப்போ நம்ம லாங் டிராவல்ல போறோம் அப்படின்னா நைட் டைம் டிராவல் பண்ண பிறகு மார்னிங் 6 o'clock மேல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா நம்ம 6 மணிக்கு மேல கூட நம்ம வந்து தூங்கிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ சப்போஸ் நம்ம சோலோ டிராவலரா இருந்தோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உடனே இந்த லோயர் பெர்த்ல இருக்கவங்களோ இல்லை அப்பர் பெர்த்ல இருக்கவங்களோ வந்து பாத்தீங்கன்னா உட்காரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம 6 மணிக்கு மேல அவங்க ப்ரிஃபரன்ஸ்க்காக நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணி நம்மளும் அந்த லோயர் பெர்த்ல போய் உட்கார மாதிரி வரும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம ஏர் சர்க்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் பெர்த்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் when compared to லோயர் பெர்த் அண்ட் அப்பர் பெர்த். அண்ட் அதோட முக்கியமான அண்ட் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிடில் பெர்த்ல வந்து இருக்கும். பிகாஸ் மேலேயும் வந்து ஆள் இருப்பாங்க, கீழே வந்து ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிரைவசி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மிடில் பெர்த்ல வந்து இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் பர்த். அப்பர் பர்த்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிடில் பர்த்த கம்பேர் பண்றப்போ பிரைவசி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் இப்போ ஏஜ்ட் பீப்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்த் வந்து பிரிஃபர் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களால வந்து இந்த லேடர்ல வந்து ஏறி வந்து சீட்ல வந்து உட்கார முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த அப்பர் பர்த் வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஸோ பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்பர் பர்த்ல வந்து இருக்கும். முக்கியமான ஒண்ணு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்து இருக்காது. இப்போ நைட்டு நம்ம தூங்கிட்டே இருக்கப்ப இந்த காரிடார்ல வந்து அடிக்கடி இந்த ரெஸ்ட் ரூம் போறவங்க இவங்கலாம் வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் பர்த் அப்புறம் இந்த லோயர் பர்த்ல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும். பட் இந்த அப்பர் பர்த்ல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நீங்க வாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து தூங்கலாம். அண்ட் அது இல்லாம இந்த ஸ்லீப்பிங் டைம் முடிஞ்சு இந்த 6 மணிக்கு மேல இந்த மிடில் பர்த்ல இருக்கவங்களும் லோயர் பர்த்ல இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா உட்காரணும் அப்படின்னா சீட் ஃபோல்ட் பண்ணி அவங்க சீட்டை ஷேர் பண்ணி உட்காந்து ஆகணும். பட் இந்த அப்பர் பர்த்ல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கட்டாயமே இல்லை. அவங்க 6 மணிக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை அவங்களை. இதனால வந்து மோஸ்டா யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பர் பர்த் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்ததா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சைட் லோயர் பர்த், சைட் லோயர் அண்ட் சைட் அப்பர். இப்போ சைட் லோயர் அண்ட் சைட் பர்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெக் ஸ்பேஸா இருக்கட்டும் இல்ல இந்த ஹெட் ஸ்பேஸா இருக்கட்டும் ரொம்பவே வந்து கம்மியா இருக்கும். இப்போ அப்பர் பர்த், மிடில் அண்ட் லோயர் பர்த்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இப்போ டால் பீப்புள்லாம் பாத்தீங்கன்னா இந்த லோயர், மிடில், அப்பர் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இந்த சைட் லோயர், சைட் அப்பர் வந்து ப்ரிஃபர் பண்ண முடியாது. இந்த ரீசன்னால தான் இந்த லெக் ஸ்பேஸ் அண்ட் ஹெட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப வந்து இந்த சைட் லோயர்ஸ்ல வந்து கம்மியா இருக்கும். ஸோ இப்போ சைட் லோயர்ல பாத்தீங்கன்னா எதனால சைட் லோயர் வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா விண்டோ சைட். இப்போ நம்ம சைட் லோயர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்டோஸை பார்த்துக்கிட்டே வந்து நம்ம பாட்டு கேட்டுட்டே போனோம், அதுவே ஒரு தனி ஃபீலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சோலோ டிராவலர்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் லோயர் பர்த் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கும். அண்ட் இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சைட் லோயர்ல வந்து தூங்கிட்டே இருக்கும்போது அடிக்கடி வந்து இந்த காரிடர்ஸ்ல வந்து கிராஸ் பண்ணுவாங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்கு. அப்போ வந்து சில டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கலாம். அண்ட் இப்போ நம்ம சப்போஸ் நம்ம ஜன்னல்ல வந்து திறந்து வச்சிருந்தோம் அப்படின்னா ஸ்நாச்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் லோயர் பர்த்ல இருக்கவங்களுக்கு வந்து நிறையவே நடக்கும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். ட்ரெயின்ல போறப்போ அந்த விண்டோஸ் எல்லாம் கரெக்டா லாக் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. அதே மாதிரி சைட் லோயர் கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில கஷ்டமும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சைட் லோயர் வந்து மோஸ்ட்லி அவ்வளவு சீக்கிரம் வந்து கொடுத்துட மாட்டாங்க. பிகாஸ் ஆர்ஏசி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் லோயர்ல தான் வந்து பர்த் ஷேர் பண்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சைட் லோயர் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். அப்படி கிடைச்சா வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லாருமே. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சைட் அப்பர். சைட் அப்பர் வந்து பாத்தீங்கன்னா சேம் அப்பர் பர்த் மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த மோஸ்ட் செக்யூர்ட் அண்ட் பிரைவசி ஃபீல் வந்து இருக்கும் மேல. பிகாஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்காது. ஸோ சைட்ல போறவங்களா இருக்கட்டும் காரிடார்ல அவங்களால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்து இருக்காது. அதே மாதிரி மார்னிங் 6 o'clock மேல வந்து பாத்தீங்கன்னா யாரும் நம்மள வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம வாட்டுக்கு வந்து 6 மணிக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அதே மாதிரி இப்போ 6 மணி மேல ஆயிடுச்சு நம்ம உட்காரணும் அப்படின்னாலும் நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் லோயர்ல இந்த ஜன்னல் பார்த்துட்டே வந்து உட்காந்துக்கலாம். முக்கியமா இந்த சைட் அப்பர் அண்ட் அப்பர் பர்த்ல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அதே பர்த்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களால உட்காரவும் முடியும், படுத்துக்கவும் முடியும். பட் மத்த பர்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து பண்ண முடியாது. பிகாஸ் அந்த சைட் அப்பர் அண்ட் அப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா மேல இந்த ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னா இந்த டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூஃப் ஹீட் வந்து லைட்டா வந்து அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி வேற எந்த ஒரு இஷ்யூஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பருக்கும் சைட் அப்பருக்கும் வந்து இருக்காது. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அண்ட் இப்போ அடுத்ததாக வந்து என்ன பார்க்க போறோம்னா, இப்போ உங்களுக்கு வந்து எந்த பேர்த் வந்து செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு எல்டர் பர்சன்ஜராக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னு சொல்லிட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். அண்ட் அதேமாரி இப்போ சோலோ டிராவலராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சைட் லோயர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஜன்னல் வியூலாம் பார்த்துட்டே போகிறது இந்த மாதிரிலாம் வந்து பிடிக்கும். ஸோ சோலோ டிராவலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் லோயர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ கப்புள்ஸா போறவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸா போறவங்க அப்படின்னா லோயர், மிடில் இல்ல மிடில் அப்பர் இந்த மாதிரி பர்த் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் டாலா இருக்கேன், டால் பீப்புள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோயர், மிடில், அப்பர் இந்த மாதிரி பர்த் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும். இப்போ ஷார்ட் பீப்புள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சைட் லோயர் இல்ல சைட் அப்பர் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபர். இப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எனக்கு இருக்கக்கூடாது, எனக்கு வந்து இந்த பிரைவசி வந்து வேணும், மோஸ்டா செக்யூர்டா ஃபீல் பண்ணணும் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பர் பர்த் இல்ல சைட் அப்பர் பர்த் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த பிரைவசி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ்ல வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சோ இப்போ வந்து நீங்க எந்த மாதிரியான பர்சன், உங்களுக்கு எந்த பர்த் வந்து எடுத்தா செலக்டா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்க ப்ரிஃபர் பண்ண பர்த் தான் வேணும் அப்படின்னா சில டிப்ஸ் வந்து இருக்கு. அந்த டிப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த நீங்க செலக்ட் பண்ண ப்ரிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுல முதல் விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டா ப்ரிஃபரன்ஸ். இப்போ லேடிஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஜென்ரல்ல வந்து புக் பண்ணாம அந்த லேடிஸ் கோட்டால போயிட்டு புக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா லோயர் பர்த் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஏஜ்டு பர்சன் வந்து அவங்களும் வந்து ஜென்ரல்ல பண்ணாம
அவங்க வந்து இந்த சீனியர் சிட்டிசன் கன்செஷன்ல பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த பெர்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து லோயர் பெர்த் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த மாரி நீங்க ஜென்ரலா புக் பண்ணாம, இந்த கோட்டாஸ் மூலியமா புக் பண்றதால அவங்களுக்கு வந்து பிரைவேடைஸ் பண்ணுவாங்க ஐஆர்சிடிசி. ஸோ நீங்க அடுத்த தடவ நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றப்ப, இந்த கோட்டாஸ் வந்து பிரைவேடைஸ் பண்ணி நீங்க புக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எந்த பிரிஃபரன்ஸ் வந்து கேட்கிறீங்களோ, அதே பிரிஃபரன்ஸ் வந்து ஐஆர்சிடிசி சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருவாங்க. அண்ட் செகண்ட் டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றோம்னா 60 டேஸ் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸா புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க ஸ்டார்ட்டிங்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க செலக்ட் பண்ண ப்ரிஃபரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த மாரி இந்த கடைசி நேரத்தில புக் பண்றப்போ, இந்த பாத்ரூம் பக்கத்தில இந்த சீட் அலாட் பண்றது, இந்த மாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட்டிங்லேயே புக் பண்றவங்களுக்கு வந்து அந்த மாரிலாம் வந்து நடக்காது. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் இயர்லியா பிளான் பண்ணி புக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணீங்களோ, அந்த ப்ரிஃபரன்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். அண்ட் தேர்ட் முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புக் ஒன்லி இஃப் கன்ஃபர்ம்டு பெர்த்ஸ் ஆர் அலாட்டட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேசஞ்சர் டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்றப்போ வரும். ஸோ அப்படி வரப்போ நீங்க அது வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்கிறோமோ, அதே ப்ரிஃபரன்ஸே வந்து குடுத்துருவாங்க. அப்படி சீட் இல்லாத பட்சத்தில மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற பெர்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆகும். அதே மாரி இப்போ நம்ம 4த் டிப் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்றோம்ல. இப்போ தக்கல் டிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60 டிக்கெட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு 10க்குள்ள இல்ல 20க்குள்ள வந்து டிக்கெட் புக் பண்றீங்கன்ற பட்சத்தில நீங்க கேட்ட ப்ரிஃபரன்ஸே வரும். ஸோ அதுக்கு மேல நீங்க இந்த டிக்கெட் வந்து புக் பண்றப்ப தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம கேட்ட பிரிஃபரன்ஸ் பெர்த் வந்து வராது. வேற ஏதாவது ஒரு பெர்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ உங்களுக்கு வந்து லோயர் பெர்த் தான் வேணும். பட் அவங்களுக்கு வந்து அப்பர் பெர்த்தோ இல்ல சைட் அப்பரோ வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, டிடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பொலைட்டா வந்து நம்ம வந்து கேட்கணும். ஸோ கேட்கிறப்போ அவர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் பெர்த் இருக்கும் பட்சத்தில வந்து அவர் வந்து இந்த சீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாப் பண்ணி தருவாரு. உங்களுக்கு வந்து லோயர் பெர்த்த மாத்தி வேற ஒருத்தவங்களுக்கு வந்து அப்பரோ இல்ல வேற ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அப்பரோ இல்ல சைட் அப்பரோ வந்து குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி டிடி கிட்ட நீங்க பொலைட்டா கேட்கிறப்ப உங்களுக்கு வேண்டிய பெர்த் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 டிப். இந்த 5 டிப்ஸ வந்து நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்க கேட்கிற பிரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மேலும் உங்களுக்கு இந்த ரயில்வே சம்மந்தப்பட்டமான ஏதாவது அப்டேட்ஸ் தெரியணும், இல்ல வேற ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. நான் அதுக்கு வந்து கண்டிப்பா ரிப்ளை வந்து குடுக்குறேன். அண்ட் நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்றப்போ, நீங்க எந்த பெர்த் வந்து பிரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல வந்து மறக்காம வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த 11 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தக்க டிக்கெட் வந்து எப்படி ஃபாஸ்ட்டா நம்ம புக் பண்றது, அண்ட் லைவா வந்து நம்ம தக்க டிக்கெட் வந்து புக் பண்ணியிருப்போம். ஸோ நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கீழே குடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வந்து போய் பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரி ரயில்வே அப்டேட்ஸ் வந்து ரெகுலரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.